ஹாய், நான் உங்கள் தெரசா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எல்லோரும் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் ஒரு பேபி ஷவருக்காக மேக்கப் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு நான் எங்கே போய் மேக்கப் பண்ணியிருந்தேன், அவங்க யார், இதெல்லாம் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்மளோட சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் காலையில் 7 மணிக்கே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க. இவங்களோட ஃபங்க்ஷன் குரோம்பேட்டில் இருக்கிற ஒரு மண்டபமில் தான் புக் பண்ணியிருந்தாங்க. என்னை மேக்கப் போடுறதுக்குமே அவங்க மண்டபம் வர சொல்லிட்டாங்க. அதனால் வீட்டிலேருந்து நம்ம கிளம்பி போகணுன்னா ஒரு 1/2 hour ஆகும்னு சொல்லிவிட்டு கரெக்டாக நாங்கள் 7 மணிக்கே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் கரெக்டாக 7:30க்கு மண்டபம் போயிட்டோம். நாங்கள் தாங்க முதல்ல மண்டபத்துக்குள்ளே போனதே. அவங்களோட ரூம் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு. நான் ரூம் போயிட்டு கண்ணாடிலாம் எந்த பக்கம் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் ரூமில் லைட்லாம் எப்படி இருக்குது, நம்ம எங்கே உட்காந்து மேக்கப் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு எல்லாமே ஒரு தடவை பார்த்துட்டு என்னோடய திங்ஸ் எல்லாமே எடுத்து நான் லைனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன ரூம் தான். அதே மாதிரி லைட்டு வெளிச்சமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் எப்போவுமே போகும்போது லைட் எடுத்துகிட்டு போயிடுவோம். அதனால அந்த லைட்டு இருந்ததுனால நாங்கள் அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டோம். லைட்டே வேணுமா? ஆமாங்க. இந்த பந்தெல்லாம் கொளுத்தி கூடாதுங்க. பந்தமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. அப்ப பெட்டர்மேக்ஸ் லைட் கொடுக்கறது இல்ல, கூட வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் லைட் கொடுக்கறது இல்ல. அதுக்கப்புறமா ஒரு சேருமே கொண்டு போட்டு ரூம் எனக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ தான் மண்டபமோட ஹாலே க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பொண்ணு கூப்பிட்டா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்கே போய் நிற்பேன். 10 மணிக்கு ஷட்டர் க்ளோஸ் பண்ணுவான். ஆனால் 9:58 என் கையில் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். என்னால் ரொம்ப நேரம் சும்மா உட்கார முடியலங்க. சரி, ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, அதனால கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு சொல்லி நானுமே ஒரு குட்டி தூக்கம் போட்டேன். பழைய சொத்தை திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றது? A few moments later. அதுக்கப்புறமா கொஞ்சம் லேட்டாக தான் மகா வந்திருந்தாங்க. அவங்களோட தலை கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு. அதனால நான் ஹேர் ட்ரையர் போட்டுட்ருக்கேன். நம்மளோட சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இவங்களை தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு நான் ஒரு 3 ஈவெண்ட்டுக்கு மேக்கப் பண்ணியிருக்கேன். என்னென்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட என்கேஜ்மெண்ட், ரிசப்ஷன், வெட்டிங், இது 3த்துக்குமே நான் தான் மேக்கப் பண்ணியிருந்தேன். அந்த 3 ஈவெண்ட்டை விட எனக்கு இப்போ இவங்களுக்கு பண்ணிகிட்ருக்கிற இந்த பேபி ஷவர் மேக்கப் தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அன்றைக்கி நான் உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். மகா கூட நான் என்கேஜ்மெண்ட்லேருந்து இப்போ பேபி ஷவர் வரைக்குமே நான் அவங்க கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களுக்கு எந்த அளவுக்கு என்னோடய ஒர்க்கு பிடிச்சிருந்ததுன்னா, அவங்களோட என்கேஜ்மெண்ட்லேருந்து இப்போது பேபி ஷவர் வரைக்குமே என்கிட்ட மேக்கப் புக் பண்ணியிருப்பாங்கல்ல. அப்போ எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அளவுக்கு பிரைட்ஸ் என் மேலே நம்பிக்கை வச்சு என்னோடய ஒர்க்கை பிடிச்சி என்கிட்ட புக் பண்ணுறவங்களுக்கு இன்னுமே நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏன் அப்படின்னா, இந்த மேக்கப் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் டெய்லியுமே பார்த்திங்கன்னா புது புது டெக்னிக்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இது இன்னும் கற்றுக்க வேண்டியது இதில் நிறைய இருக்குங்க. கண்டிப்பாக நான் இன்னுமே அப்கிரேட் பண்ணிக்கணும், இன்னுமே என்னோடய பெஸ்ட்டை கொடுக்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட்டை தாங்க நான் கொடுப்பேன். அதுக்கப்புறமா நான் ஹேரெல்லாம் சிக் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் க்ரிம்பிங் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மகாவுமே போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா நான் அவங்களுக்கு சாரீ கட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நான் ஃபேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்களோட ஐப்ரோஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹேர் க்ரோத் ஆகிட்டு ரொம்ப திக்காக இருந்தது. அதனால நான் என்ன பண்ணியிருந்தேன், ஃபேஷியல் ரேசர் கொண்டு போயிருந்தேன். அதை வச்சு சும்மா எக்ஸ்ட்ராஸ் இருந்ததை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். இவங்க அக்கா, நீங்கள் எனக்கு ரிசப்ஷனுக்கு பண்ண மாதிரி ரொம்ப டைம் எடுத்துலாம் பண்ண வேண்டாம், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மேக்கப் முடிச்சிருங்க, எனக்கு ஒரு 1 hourல முடிச்சிருங்க, ஏன்னா என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானுமே அவங்க கேட்ட மாதிரி என்னோடய ஒர்க்கை சீக்கிரமாக முடிச்சிட்டேன்.
நாங்கள் ஒரு 7:30 போல் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு பேசி வச்சுருந்தோம். ஆனால் நாங்கள் சாப்பிட்டுட்டுலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 8:30 ஆகிடுச்சுங்க. அதனால கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிக்க வேண்டியது இருந்தது. அதனால என்னோடய ஒர்க் வந்து நான் கரெக்டாக ஒரு 1 ஹவரில் முடிச்சிட்டேன். மகாவோட வெட்டிங் பார்த்திங்கன்னா சேலையூரில் நடந்துச்சு. அவங்களோட வெட்டிங் நடந்த மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கிராண்டான ஒரு மண்டபம். அது வந்து நம்மளோட வீடியோஸில் வந்து நாங்கள் காமிச்சிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அது வந்து நாங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் தான் மகாவோட வீடியோஸுமே நாங்கள் போட்டோம். அப்போ வந்து அந்த வீடியோஸ் எடுக்கும் போது எல்லாருமே நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்கல்ல, அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசு. அதனால நாங்கள் அந்த மண்டபமெல்லாம் நாங்கள் போய் கவர் பண்ணலை. அவங்களோட மேக்கப் ஒர்க்கை மட்டும்தான் நாங்கள் அந்த வீடியோஸில் வந்து காமிச்சிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் எல்லாமே போட்டு முடிச்சுட்டு ஐப்ரோஸ் வந்து லைட்டாக கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி அது வந்து கொஞ்சம் ஹேர் க்ரோத் இருக்கிறதுனால டார்க்காக தான் இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருந்தது மட்டும் கரெக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் டார்க் மட்டும் பண்ணிக்கிறேன். நான் அவங்களோட ஐப்ரோஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அவங்களோட சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு சாரீ செகண்ட் ஒரு சாரீ கொடுப்பாங்களே, அதனால அந்த 2 சாரீக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி காமனாக ஒரு ஐஷேடோ வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். இப்போ ஐஷேடோலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா கண்ணுக்கு மஸ்காரா, காஜல் இது எல்லாமே நான் போட்டு விட்டுட்டேன். இந்த தடவை அவங்க வந்து கண்ணுக்கு வந்து லென்ஸ்லாம் வேண்டாம் அக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் அவங்களுக்கு லென்ஸ்லாம் எதுவுமே போடலை. இது மகாவோட ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு பார்லரில் வந்து இன்னொரு ஒரு என்கேஜ்மெண்ட் மேக்கப்பும் வந்து புக்காக இருந்தது. இதை முடிச்சுட்டு இவங்களுக்கு வந்து ஒரு 12:30க்குள்ளே முடிஞ்சிடும்னு சொன்னாங்க. இது முடிச்சுட்டு அடுத்ததாக அவங்களுக்கு வந்து நம்ம வந்து 2 o'clock கிட்ட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனால் நாங்கள் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லிப்ஸ்டிக் தான் போட்டுட்ருக்கேன். லிப்ஸ்டிக் வந்து அவங்க இந்த கலர் தான் கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு நான் இந்த கலர் தான் போட்டிருந்தேன். அவ்வளோதாங்க, ஃபைனலாக மகாவோட ஃபேஸ் மேக்கப் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததான் நான் வந்து அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் தான் பண்ண போகிறேன். ஹேர் ஸ்டைல் வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, அவங்களோட வெட்டிங்க்கு வந்து நான் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து சேம் நீங்கள் அதே பண்ணி கொடுத்துருங்க அக்கான்னு சொன்னாங்க. சேம் நம்ம அந்த ஹேர் ஸ்டைல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பேக் சைடு வந்து சௌரி சுங்கு எல்லாமே வச்சு பின்னிட்டு நல்லா டைட்டாக ஒரு கயிறு வச்சு கட்டி எல்லாமே வந்து லூஸ் ஆகாதபடி கட்டி விட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போ பேக் சைடு வந்து சௌரியெல்லாம் வச்சு பின்னியாச்சு. இப்போ சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடி மட்டும் செக்ஷன் பிரிச்சுட்டு அதை வந்து பேக் கோம் பண்ணி லைட்டாக ஒரு பஃப் மட்டும் கொடுத்துட்டு அதையுமே வந்து நான் ஹேர் பின் போட்டு விட்டுட்டேன். ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் எடுத்து 2 பக்கமும் ட்விஸ்டட் ஹேர் ஸ்டைல் தான் கேட்டிருந்தாங்க. சேம் இதே தான் வந்து நம்ம அவங்களோட வெட்டிங்க்கு வந்து பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா அவங்க வந்து அவங்களோட ஜுவல்ஸ் எல்லாமே அப்படியே போட்டுட்ருந்தாங்க. அதுக்கப்புறமா பூ வந்து பார்த்திங்கன்னா மகாக்கு வந்து இந்த மாதிரி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அக்கா நான் ஆல்ரெடி அவங்களோட வெட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வேணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நான் எந்த ஈவெண்ட்டுக்குமே வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக தொங்க விடலாக்கா, அதனால என்னோடய சீமந்தத்துக்கு வந்து நீங்கள் இதே மாதிரி பூ வச்சுருங்க அப்படின்னாங்க. அதனால அவங்க கேட்ட மாதிரியே அவங்களுக்கு நான் பூவுமே வச்சுட்டேன். ஜுவல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஓனாக வாங்கியிருந்தாங்க. அதனால அந்த ஜுவல் செட்டில் இருந்த ஜடப்புலேயுமே நான் அழகாக வந்து லைனாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களோட ஜுவல்ஸுமே நான் போட்டு விட்டுட்டேன். இந்த சாரீ கலர் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நேரில் வந்து இன்னுமே அழகாக இருந்துச்சுங்க இந்த சாரியோட கலர். அதுக்கப்புறம் மகா வந்து இந்த சாரியில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக வந்து மகா ரெடி ஆகிட்டாங்க. அப்புறம் இது என்னோடய ஃபைனல் டச்சுங்க. ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் லிப்ஸ்டிக்கை தானே குங்குமம் வைக்கிறீங்கன்னு சொல்லி. சேம் இதே கலரில் தானே இருக்கும் குங்குமம், அதனால நான் அதை சும்மா ஒரு குங்குமம் மாதிரி ஒரு லைன் மட்டும் போட்டு விட்டுருவேன். அவ்வளோதாங்க, மகா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ரிச்சுவல்ஸ்லாம் கொஞ்சம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அவங்க வந்து செகண்ட் சாரீ கொடுத்தாங்க. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்.
மகா வந்து ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்தாங்க. எனக்கு இந்த saree வந்து மகாவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சாரியில் வந்து மகாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. க்யூட்டாக குட்டியாக அழகாக இருந்தாங்க. மகாவோட வீட்டில் வந்து எங்களை எப்போவுமே நாங்கள் போனாலே எங்களை சூப்பராக பார்த்துப்பாங்கங்க. அவங்களோட ரிசப்ஷன் வெட்டிங்க்கு எல்லாத்துக்குமே வந்து நான் அவங்களுக்கு சர்வீஸ்லாம் வந்து வீட்டுக்கு தான் போய் பண்ணேன். மெஹந்தி போடுறதுக்கு எல்லாத்துக்குமே நான் வீட்டுக்கு தான் போனேன். ரொம்ப சூப்பர் உண்மையாகவே அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே. இது வந்து அவங்களோட செகண்ட் சாரீங்க. இந்த சாரிலையுமே அவங்க அழகாக இருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த பிங்க் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோதான், சின்ன சின்ன கரெக்ஷன் எல்லாமே முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் ஹைலைட்டர் மட்டும் போட்டு எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு. உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.